இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எங்கே போயிட்டுருக்கோன்னா பிச்சாவரம் போட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். வின்டர் ஹாலிடே வந்துச்சு. ஸோ அதை போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம், என்ஜாய் பண்ணிட்டு வரலான்ட்டு போகிறோம். இது போகிற வழியில் நெல் வயல், 2 சைடுமே நெல் வயல் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு செம க்ரீனிஷாக சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போகிற டைம் வந்து வானமும் ரொம்ப மேகமூட்டமாக இருந்துச்சு, மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஒரு 10 இருக்கும். ஆனால் அப்போவே நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. போகும்போதே மழை வந்ததும் ட்ரிப்பு கேன்சல் ஆகிடுமோன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அப்புறம் கொஞ்ச நேரம் போனதும் மழை போயிடுச்சு. அதுவும் பிச்சாவரம் போனோடனே செம்ம வெயில் அடிச்சுது. இது பிச்சாவரம் வந்து சிதம்பரத்துக்கிட்ட இருக்குது. பரங்கிப்பேட்டை வழியாக போய் நாங்கள் போகிறோம். நெய்வேலியிலேருந்து பரங்கிப்பேட்டை வழியாக போனோம். பரங்கிப்பேட்டை வழியாக போயிட்டு அங்கே போனால் பிச்சாவரம் போயிட்டு நம்ம ரீச் ஆகிடலாம். சிதம்பரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான். போகிற வழி ஃபுல்லாகவே செம்ம க்ரீனிஷாக இருந்தது. நம்ம இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரில் அங்கே போயிட்டு ரீச் ஆகிடுவோம். இப்போ போகிற வழியில் நாங்கள் ஒரு குளம் பார்த்தோம். அங்கே வந்து பசங்களாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரி அப்படியே அதையும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனோம். தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. செம பெரிய குளமா இருந்தது. பயமாக இருந்துச்சு, கொஞ்சம் பயமாக போகிறதுக்கு இருந்தது, பயமாக தான் இருந்தது. அப்படியே அவங்க மீன் பிடிக்கிறதெல்லாம் போய் பார்த்துட்டு, சுற்றிலையும் ஒரே பனை மரம் தான். அந்த சைட் ஃபுல்லாக பனை மரம் நிறையா இருந்துச்சு. நொங்கு கிடைக்கும்ல அந்த மரம், அதில் பனங்காயும் இருக்கும். இப்போ நம்ம பைபாஸுக்கு வந்துட்டோம். பைபாஸில் போயிட்டு ஒரு டேர்னிங் போட்டுட்டு அப்புறம் போகணும். இது வந்து சிதம்பரம் டு கும்பகோணம் பைபாஸு. இங்கே கருப்பட்டி கடை. அப்படியே போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு எல்லோரும் போனோம். இந்த பாருங்கள், வழி ஃபுல்லாக செம பனை மரம். அந்த சைடு வரைக்கும் நெல் கொல்லி நிறையா இருந்துச்சு. இங்கே வந்துட்டு பனை மரம் தான். இது 2மே நிறையா இருந்தது. பனை மரமும் அப்புறம் அந்த வயல்வெளியும் நிறையா இருந்தது. எல்லாமே வந்து நெல் விளைச்சிருந்தாங்க. இந்த சீசன் வந்து நெல் விளையிற சீசன் போல் இருக்குது. அதனால நெல் விளைச்சிருந்தாங்க. எப்போவோ விளைச்சி கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சு. போகிற வழியில் நிறையா நாய் இருந்ததால் கொஞ்சம் ஸ்லோவாக போனோம். இப்போ நம்ம பிச்சாவரம் கிட்டே வந்துட்டோம். இங்கேயே வந்து நமக்கு வந்துட்டு டிக்கெட் வந்து வாங்கிக்கிட்டாங்க. நம்மளோட காரு, பைக்கு, 2 வீலர் எல்லாத்துக்கும் இங்கேயே நம்ம வந்து பே பண்ணிட்டு போகணும். உள்ளே என்ட்ரானதுமே ஒரு கோவில் இருந்துச்சு. அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு, முனீஸ்வரன் சுவாமி. இப்போ அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே வந்து கிள்ளை ஊராட்சின்னு ஒன்று இருக்குது. இந்த ஊராட்சியில் தான் பிச்சாவரம் இருக்குது. கிள்ளை ஊராட்சியில் பிச்சாவரம் வந்து ஒரு பிளேஸு. போகும்போதே எல்லாம் சாப்பிட்றதுக்காக வழியிலே நின்றுட்டு கூட்டிகிட்டு இருந்தாங்க. போகிற வழி ஃபுல்லாகவே ஹோட்டல்ஸ் இருந்தது. எல்லாமே சீ ஃபுட் தான். இங்கே பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. வழி ஃபுல்லாக கருவாடு பாருங்கள் காய வச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் மீன் பிடிக்க போகிறவங்களோட போட்டு. நம்ம போட்டிங் போகிற பிளேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். இதெல்லாம் இங்கே கருவாடு, மீன்லாம் வச்சுருக்காங்கல்ல, அவங்களாம் போயிட்டு பிடிச்சிட்டு வராங்க. இங்கே வீட்டில் இருக்கிறவங்க தான் ஹோட்டலும் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து ஒயிட் ரைஸு, அதுக்கான மீன் குழம்பு அந்த மாதிரி தான். பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ்லாம் கிடையாது. நம்ம போட்டிங் ஸ்பாட்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். படகு குழுமம் பிச்சாவரம். இது வந்து இந்த இடத்துலலாம் இருக்குது. நம்ம இங்கே இல்லை, பக்கத்தில் இருக்குது. நம்ம போய் பார்க்கணுன்னா போகலாம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. வின்டர் ஹாலிடே அதுமா செம்ம கூட்டம். நாங்கள் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நான் சொன்னல, வரும்போது செமையாக இருட்டிகிட்டு இருந்தது. இங்கே வந்தவுடனே செம வெயில் அடிச்சிச்சு. நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. மோஸ்ட்லி ஃபாரினர்ஸ் தான் அதிகமாக வந்திருந்தாங்க. இங்கே போட்டிங் வந்துட்டு நம்ம படகுனா இந்த துடுப்பு போடுற போட்டிங், அப்புறம் வந்து
மோட்ரு வச்ச போட்டிங் அந்த மாதிரிலாம் இருந்தது. நம்ம எது சூஸ் பண்ணணுமோ அதில் போய்க்கலாம். நாங்கள் வந்துட்டு 6 பேர் போகிறது வந்து 650 அதுதான் நாங்கள் சூஸ் பண்ணோம். நாங்கள் கரெக்டாக 6 பேர் வந்திருந்தோம். அதனால் எங்களுக்கு அது கரெக்டாக ஆயிடுச்சு. இதே நீங்கள் 4 பேராக போகிறீங்கன்னா 450 கொடுத்துட்டு 4 பேராகவும் போய்க்கலாம். துடுப்பு போடுற போட்டிங் தான். துடுப்பு போட்டிங் வந்து 1 கிலோமீட்டருக்கு 650 40 மினிட்ஸ் போயிட்டு வந்துடுவாங்க. இதே மோட்ரு போட்டிங் வந்து 2 கிலோமீட்டரு அதே 40 மினிட்ஸ் தான். ஆனால் ஃபாஸ்ட்டாக போவாங்க. அதனால் அதுக்கு ரேட்டும் வந்து 1800 அதுக்கு. அது கொஞ்சம் ஸ்பீடாக போகும். இது வந்து அவங்க துடுப்பு போட்டுகிட்டே போகிறதால கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி இருக்கும். இதுவும் நல்லா இருந்துச்சு. நம்ம அழகா பேசிக்கிட்டே பொறுமையாக போயிட்டு வரலாம். டிக்கெட் எடுக்கிற இடத்துலலாம் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இப்போ நாங்கள் போட்டிங் தான் போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து அந்த மோட்ரு போட்டிங். ஜெட்டு மாதிரி கொஞ்சம் வேகமாக போகிறது. அதுக்கெலாம் அமௌண்ட் ரொம்ப அதிகம். ஒன்று வந்து 1400 இன்னொன்று வந்து 1850. ஆனால் நிறையா பேர் வந்து படகு போட்டிங் தான் போனாங்க. ஏன்னா பொறுமையாக போயிட்டு வரலாம். அமௌண்ட்டும் கம்மி, நம்ம பொறுமையாகவும் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு வரலாம். அதனால நிறைய படகு போட்டிங் தான் போனாங்க. நம்ம அங்கே போனதுமே வந்து டிக்கெட் எடுத்ததும் நம்ம நம்பர் வந்து மேலே வந்து தெரியும். இந்த டோக்கன் நம்பர் போயிட்டுருக்கு அப்படின்னு. நம்ம போயிட்டு கொடுத்துட்டு உள்ளே வந்து அந்த நம்ம போட்டுக்கிறோம்ல சேஃப்டிக்காக ஜாக்கெட், அதுக்கு வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணணும். சின்ன பசங்களுக்கு 5 ரூபா, பெரியவங்களுக்கு 10 ரூபா. அதை பே பண்ணி நம்ம வாங்கிக்கிட்டு கொஞ்சம் உள்ளே வந்தோன்னா நம்ம நம்பர் கொடுத்துருவாங்க. எந்த போட்டு உங்கள் நம்பர் அப்படின்னு. அது நம்ம கொடுத்து அதில் நம்ம போட்டிங் போகலாம். இந்த இடத்துல வந்து நிறையா மூவிஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஓல்டு மூவிலேருந்தே எடுத்திருக்காங்க. எம்ஜிஆர் நடிச்சிருக்கிற இதே கனி மூவி, அப்புறம் சின்னவர் படத்தில் வர சாங்கில் இந்த இந்த இடத்துல சாங் எடுத்திருப்பாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக துப்பறிவாளன் படத்தில் கூட கிளைமேக்ஸ் லாஸ்ட் சீன் இந்த இடத்துல தான் அந்த ஃபைட் சீன் வரும். அப்புறம் தசாவதாரம் எடுத்திருக்காங்க. இந்த இடத்தோட பரப்பளவு வந்து 3000 ஏக்கரு. இது ஃபுல்லாகவே இருக்குது இந்த இடம். இது ஃபுல்லாகவே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு தான். நம்ம ஸ்டார்டிங் போகும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தது. உள்ளே போக போக ஃபுல்லாக அந்த மேங்க்ரூவ் ட்ரீ தான் இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்கும்போது, அழகாக இருந்தது. ஜில் ஜில்லுன்னு கிளைமேட் அந்த வெயில் அடிச்சு தான். ஆனால் நம்ம போட்டிங் போகும்போது தெரியவே இல்லை. செம்ம ஜில்லுன்னு இருந்தது. சூப்பராக இருந்தது. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போகணும் அப்படின்னா, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, அவங்கக்கிட்ட சொன்னால் வேணால் கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம பே பண்ணதுக்கான அமௌண்ட்டுக்கு போகணுன்னா அங்கே ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. இதோட நம்ம வர்ற ஏரியா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு. அது நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணோன்னா வேணால் நம்மளை இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ நம்ம உள்ளே தான் போயிட்டுருக்கோம் பொறுமையாக போட்டிங்க்கு. இது ஃபுல்லாகவே வந்து கீழே தண்ணியில் அதோட வேர் மாதிரி இருந்துச்சு இந்த செடி ஃபுல்லாகவே. இங்கே வந்தாலே இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இதுதான் ஃபேமஸ்ஸு பிச்சாவரம் போட்டிங்னாலே. கரெக்டாக அந்த 40 மினிட்ஸ் அவங்க பொறுமையாக கூட்டிகிட்டு போனாங்க உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு. அதுக்குள்ளே போயிட்டு அந்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. ஏன்னா டைம் இருக்குல்ல இன்னும் அப்படின்ட்டு அங்கே கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கொண்டு வந்து இங்கே போட்டிங் இங்கே விட்டுட்டாங்க. உள்ளே போக போக தண்ணி வந்து கொஞ்சம் ஸ்மெல் அடிச்சிச்சு. ஏன்னா அந்த சேறு மீன் அந்த மாதிரி ஸ்மெல் தான் அடிச்சிச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷான வாட்டராக இருந்தது. போக போக கொஞ்சம் தண்ணிலாம் அழுக்கு தண்ணியாக இருந்துச்சு. இப்போ நம்ம பொறுமையாக உள்ளே போயிட்டே இருக்கோம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனாங்க. நிறைய டைம் இருக்குன்ட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் போனாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனாங்க. மேங்க்ரூவோட தமிழ் நேம் வந்து கண்டல் தாவரம். இது வந்து உலகத்திலேயே 2வது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு. செகண்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னா ஸ்ரீலங்காவில் இருக்குது. பிச்சாவரத்தில் இருக்கிற மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து செகண்டாக இருக்குது. அப்புறம் இங்கே நம்ம வந்து போட்டிங் போயிட்டு
வரும்போது நம்ம அந்த ஜாக்கெட்டெல்லாம் ரிட்டர்ன் அங்கே போய் வச்சுட்டு வந்துடணும். 1 கிலோமீட்டர் தூரம் தான் கூட்டு போகிறதால கொஞ்சம் பொறுமையாக தான் போனாங்க. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்துட்டோம். இது பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. 2 பக்கமும் அந்த மேங்க்ரோவோட ட்ரீஸ் இருந்துச்சு. சென்டரா நம்ம போகிறது சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக அந்த விழுதுகள்லாம் இருந்ததா, அது இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் உள்ளே போயிட்டுருக்கோம். அந்த ரூட்ஸ்லாம் கொஞ்சம் தலைக்கிட்ட வர்ற மாதிரியே இருந்தது. ஆனால் அவங்க போட் வந்து அழகாக தான் ஓட்டிகிட்டு போனாங்க. நம்ம எது மேலேயும் இடிக்காத மாதிரி பொறுமையாக தான் கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ இந்த இந்த ட்ரீஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் இன்னொரு ட்ரீ இருக்குல்ல, இது வந்துட்டு ரூட் வந்து இது மேலேயே இருக்குமா. மேங்க்ரோவ் கூட இந்த ட்ரீயும் ஜாயின் ஆகிருந்தது. இங்கே நிறைய போட் வந்துடுச்சு பாருங்கள். இந்த இடம் தான் வந்து இந்த போர்டு வச்சுருக்காங்கல்ல, இந்த இடம் தான் வந்து நமக்காக ப்ராஹிபிட் பண்ண இடம். இதுக்கப்புறம் நம்ம போகணுன்னா, அது எக்ஸ்ட்ரா நம்ம போகணுன்னு ஆசைப்பட்டோன்னா போகலாம், அவ்வளோதான். அங்கே அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் அங்கே நின்றுட்டுருந்தாங்க. அப்படியே பேசிக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு, சுற்றி பார்க்குறதுனா இது மட்டும்தான், அந்த ட்ரீஸ் மட்டும்தான் அங்கே சுற்றி பார்க்குறது. ஜஸ்ட் ஒரு போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதே நம்ம மோட்ரு போட்டில் போனோன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டு போவாங்க. இது வந்து துடுப்பு போட்டுன்றதுனால ஸ்லோவாக போயிட்டு வந்தோம். அதான் அமௌண்ட்டும் இருக்கிறதுல இதுக்கு தான் கம்மி. நாங்கள் டிக்கெட் எடுக்க போனப்போ செம கூட்டம் இருந்துச்சு. 168 டோக்கன் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. அப்போ வந்து 120 போச்சு. சரி நாங்கள் மதியம் போய் சாப்பிட்டு வரலாம், மதியம் ஆயிடுச்சு. சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் வந்து பார்த்தோம், அப்போ தான் 130 10 டோக்கன்ஸ் தான் போயிருந்துச்சு. ஏன்னா இது துடுப்பு போட்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக தானே போயிட்டு வராங்க. ஒரு போட்டிங் 40 மினிட்ஸில், அதனால் நாங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணியிருப்போம். ஈவினிங் 5:30 வரைக்கும் போட்டிங் போகலாம். அதுக்கு மேலே போட்டிங் அலோடு கிடையாது. ஏன்னா இருட்டின பிறகு தண்ணிக்குள்ளே போக முடியாதுல்ல, நம்ம போனாலும் நம்மளால் எதையும் பார்க்க முடியாது. அதனால் 5:30 வரைக்கும் தான். டிக்கெட் வந்து 4 o'clock கூட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ரிட்டன் மறுபடியும் வந்துட்டுருக்கோம். அப்படியே போன வழியிலே தான் கூட்டிகிட்டு வராங்க. நம்ம உள்ளே போனோமோ அந்த வழியாக தான் நம்ம வந்துட்டுருக்குறோம். தண்ணிலாம் பாருங்கள், இங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி அழுக்கு தண்ணியாக தான் இருந்துச்சு உள்ளே என்ட்ராக. ஏன்னா அது எல்லாமே சேறு இல்லை, அந்த கீழே ஃபுல்லாக அந்த வேர் எல்லாமே ரூட் எல்லாமே கீழே போயிட்டுருக்கு. அந்த சேரோட ஸ்மெல் தான் இருந்துச்சு நிறையா. இதில் மீன்லாம் அவ்வளோவா அதிகமாக இருக்காதுன்னு சொன்னாங்க. நண்டு நிறையா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த இடம் மட்டும் போட்டிங் ஸ்பாட்டு. அப்படியே இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு கடல், பெரிய கடல் இருக்குது இதுக்கு பக்கத்தில். இது எல்லாமே வந்து சதுப்பு நில காடுகள் தான். அப்புறம் இங்கே ஒரு காட்டேஜ் கூட இருந்துச்சு. காட்டேஜ்னால் அது ஓல்டு காட்டேஜ். அது வந்து அப்போது ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி சூப்பராக இருந்திருக்கும் போல இருக்குது. இப்போ வந்துட்டு அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அது நிறைய உப்பு அரிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. உப்பு அரித்து அந்த இடம் எல்லாமே அந்த கல் எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நல்ல பெரிய காட்டேஜாக தான் இருந்துச்சு. அது இப்போதைக்கு அதை ஃபுல்லாக அவங்க கிளியர் பண்ணலை. பின்னாடி தேவைப்படுன்னு கூட தெரியுதுல, அந்த காட்டேஜ் தான் அது. ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஏன்னா அந்த சைடு நாங்கள் அந்த சைடு கூட்டு போகல. போட்டிங் போகிறது இந்த ரூட் மட்டும்தான். எந்த போட்டிங்காக இருந்தாலும் இந்த ரூட் தான். மோட்ரு போட்டிங்னால் அதுக்கு வேறு ரூட்டு. இப்போது தெரியுது பாருங்கள், இதுதான் அந்த காட்டேஜு, அதோட என்ட்ரன்ஸு. இப்போ படகு போட்டிங் நம்ம போகிறோம் அப்படின்னா இதே ரூட்டில் போயிட்டு இதே ரூட்டில் தான் வரணும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி போய் பழகின இடம் தானே, கரெக்டாக போக முடியும். அதனால் இதே தான் சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம மாறி வேறு ரூட்லாம் போக முடியாது. ஏன்னா காற்றடிக்கும்போது போட்டு கொஞ்சம் ஆடலாம், இல்லைன்னா தண்ணி கூட அந்த இடம் அதிகமாக இருக்கலாம், ஆழம் இருக்கலாம். அதனால் ஒரே ரூட் தான், இதே ரூட்டில் போயிட்டு இதே ரூட்டில் வரணும். ஜெட் போட்டிங்கு அந்த மோட்ரு போட்டிங்னால் அது வேறு ரூட்டு. படகு போட்டிங் இந்த ரூட் மட்டும்தான். அப்புறம் இங்கே பிச்சாவரம் வந்திங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது.
அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பீச் இருக்குது, பரங்கிப்பேட்டையில் பீச், அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நாங்கள் அங்கேயும் போனோம். அந்த வீடியோ வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறோம். இப்போ நம்ம ரிட்டன் வந்துட்ருக்கோம். இதோ பாருங்கள், அந்த இடம் தெரியுது. நம்ம ஸ்டார்டிங் வந்தோம்ல அந்த இடம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போணுச்சு. ஆனால் பேசிக்கிட்டே வந்ததால் எங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கல. ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது. செம வெளிச்சமாக கிளார் அடித்த மாதிரி இருந்தது ரிட்டன் வரும்போது தான். ஆனால் இந்த வெயில் தெரியல, ஜில்லுன்னு இருந்தது. இங்கே இருக்கிற தண்ணி கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃப்ரண்ட்டில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் ப்யூராக நல்லா இருந்தது. உள்ளே போக போக தான் சேராக தெரிஞ்சுது. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். போட்டிங்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.